நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. ஒரு தேசத்தின் மதிப்பீடானது கல்விச்சாலையில் உருவாக்கப்படுகிறது. அத்தகைய ஒரு மதிப்பீட்டை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை விவாதிக்கக்கூடிய கல்வி கொள்கை என்னவாக தொடர்ந்து அதிரடி முடிவுகளின் மூலம் மாற்றப்பட்டு வருகிறது என்பதனை இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் ஒரு செய்தி தொகுப்போடு அலசலாம். வாருங்கள், செய்தி தொகுப்பிற்கு செல்லலாம். அவசர கதியில் வெளியாகின்றனவா தமிழக அரசின் அறிவிப்புகள்? பள்ளிகளில் இனிமேலாவது +1 பாடங்கள் நடத்தப்படுமா? அடுத்தடுத்து 3 பொதுத் தேர்வுகள் மாணவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குமா? நீட் போன்ற தேர்வுகளுக்கு ஆதரவாகவே அரசாங்க அறிவிப்புகள் வருகின்றனவா? அரசின் அறிவிப்பு பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் என்ன நெருக்கடியை தரும் என்பது போன்ற கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்திவிடலாம். தேவநேயன் குழந்தை உரிமை செயற்பாட்டாளர், சுஜித் சமூக ஆர்வலர், கீதா மேம்பாட்டு ஆலோசகர், மாறன் கல்வியாளர். இது தவிர மாணவிகள், அதாவது அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்து மதுரையிலிருந்து மாணவி ஸ்வேதா மற்றும் ஆங்கில வழி கல்வி தனியார் பள்ளியில் படித்த மாணவி கோவையிலிருந்து தீப்தி ஆகியோர் இணைகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். முதலில் அரசு பள்ளி மாணவி ஸ்வேதாவிடமிருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம் ஸ்வேதா, சொல்லுங்க, இந்த அறிவிப்புகளானது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய +1லும் பொது தேர்வு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் 10th முடிச்சு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இப்போ 11th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் இல்லாட்டினா நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். 12க்குனா நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். அது எப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் எழுத அப்போ நாங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண அந்த மாதிரிக்கு வேலைலாம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போது கவர்மெண்ட் வந்து 11th பப்ளிக்குன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான். எங்களை ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 11க்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படணும், 12க்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். எங்களுக்கு வந்து 11th பப்ளிக் எக்ஸாம் தேவையில்லை, வேணாம், நாங்கள் அதான் விரும்புகிறோம். அரசு பள்ளியில் வந்து 11ஆம் வகுப்பு பாடங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் முழுவதுமாக எடுக்கப்படுகிறதா? இப்போ நீங்கள் சொன்னீங்க 11th கொஞ்சம் லெஷராக இருக்கலாம், அப்புறம் 12க்கு திரும்ப தயாராகலாம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இரண்டையும் சேர்த்து தானே உயர்கல்வி வருது. அப்படிங்கும்போது இந்த அறிவிப்பானது உங்களுக்கு பயனளிக்கும் தானே? இல்லை, வேண்டாம், எங்கள் பயனளிக்காது. ஏன்னா 11th நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ண விரும்புகிறோம். 12th நாங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு 11th எக்ஸாம் வேண்டாம். 3 ஆண்டுகள் தொடர்ந்து ப்ரெஷர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தொடர்ந்து நாம் இது குறித்து பேசலாம். குழந்தை உரிமை செயற்பாட்டாளர் தேவநேயன் வந்து இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த அறிவிப்பில் வந்து இப்போதைக்கு வந்து நான் இந்த அறிவிப்பை வந்து சரியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தோடு தான் நான் பார்க்குறேன். இப்போ அவசர கதியில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவசர கதின்னு நான் சொல்ல மாட்டேன். கடந்த 1.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசாங்கமே நடக்கலை, ஆளுகையே இல்லை. ஏன்னா குழந்தை பெரும் நம்ம நினச்சிட்டு திடீர்னு குழந்தைக்கு பிரச்சனை வரும்போது சிசரின் பண்ணுற மாதிரி இந்த மார்ச்லேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆளுகையே இல்லை, கவர்னன்ஸ் இல்லாத போது இது நடந்திருக்கிற விஷயத்தை நான் பாசிட்டிவாக தரும். இந்த பாப்பா சொல்கிறதுல நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சிரமமே என்னென்னா, 9ஆம் வகுப்பு வரைக்கும் ட்ரெமஸ்டர் 3 பருவங்களாக பிரிச்சுட்டு 10ஆம் வகுப்புக்கு வரும்போது ஸ்ட்ரெஸ் தான், அது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் தான். அப்புறம் 11ஆம் வகுப்புக்கு வர பிரச்சனை. ஆனால் பிரச்சனை எங்கே அப்படின்னா, இந்த 11ஆம் வகுப்பை எடுக்காமல் இந்த 12ஆம் வகுப்பு போகிறேன்னா, நான் ஒரு ஆய்வை கடந்த ஒரு 25 மாணவர்களை நான் பார்த்துட்டு வரேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து 200க்கு 200 மதிப்பெண் எடுத்து அந்த கோழிப்பண்ணை பள்ளிகளில் படித்து வந்த மாணவர்கள் வந்து 3 கணித தேர்வில் தோல்வி அடைந்தவர் இருக்கிறார்கள். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஃபிசியாலஜி முதன்மை சப்ஜெக்டில் இருக்கிறதுல ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்போது என்ன காரணம்னா, 11ஆம் வகுப்பு படிக்காமல் 11லையும் 12ஐயும் படித்து மொத்தத்தையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணி அடிப்படை அறிவு இல்லாமல், ஒரு கணிதத்தில் ஒரு டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் என்னங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மெக்கானிக்ஸோ ஒரு இது உயர்கல்வி பெறும்போது மிகப்பெரிய சிக்கல் வருது. அப்படி பார்க்கும் பொழுது 11ஆம் வகுப்புக்கான பாடத்திட்டத்தையும் இணைக்கணும். ஆனால் பாடமுறையில் நான் மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து இங்கு ஒரு 50 விழுக்காடு மதிப்பெண்ணும் 12ஆம் வகுப்பில் ஒரு 50 மதிப்பெண் விழுக்காடு சேர்த்து இன்னைக்கு கொண்டு வந்தால் நல்லது. அதே போல் 10ஆம் வகுப்பில் இருக்கிற தேர்வுகளில் வந்து நம்ம 10ஆம் வகுப்பு தேர்வை கொண்டு வரும்பொழுது 10ஆம் வகுப்புலேயும் ஸ்ட்ரெஸ் தான். இப்போ 10ஆம் வகுப்பில் 490 மதிப்பெண் எடுத்தவன பயன் என்ன? அவன் அறிவியல் பிரிவு போகிறக்கான பிரச்சனை தான்.
இல்லை 10ஆம் வகுப்பில் வந்து இரவு முழுது 11 மாதம் படிச்சாராம். நம்ம அந்த சப்ஜெக்ட் அனாலிசிஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே நீங்க சொன்ன அந்த ட்ரிமெஸ்டர் 8ஆம் வகுப்பு வரைக்கும் 2009 யஷ்பால் கமிட்டியுடைய பரிந்துரையான கட்டாயம் எல்லாருக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்ச்சி அப்படிங்கிறத நீங்க எல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுல தான் தொடர்ந்து பேசி வருகிறீர்கள். ஆனா இப்ப 10, 11, 12ல சிஸ்டத்தை மாத்தணும், எஜுகேஷனை மாத்தணும் அப்படின்னு வரும்பொழுது 8ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன பேசிக் ஸ்டடீஸ் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதும் கேள்விக்குட்படுத்த அதுக்கு வர மிக முக்கியமான விஷயம், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து முழு தேர்ச்சியும் தான் இருக்கு. ஆனா வெளிப்புறத்துல தோற்றம் என்ன கொடுத்துறாங்கன்னா முழுமையா தேர்ச்சி ஆல் பாஸ்ன்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கு சட்டத்துக்குள்ள தெளிவாக இருக்குது, அந்த குழந்தை அந்த பருவத்திற்கான அடைவு திறனை அடைந்திருக்கணும். நீங்கள் 1ஆம் வகுப்புனா அந்த 1ஆம் வகுப்புக்கான அடைவு திறன் அடைஞ்சிருக்காங்களா, 2ஆம் வகுப்புக்கான அடைவு திறன் இருக்கா, அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதை 10ஆம் 8ஆம் வகுப்பு பாஸில் அடைவு திறனை அடைந்து முழுமையாக அதற்கான அடைவு திறன் அடைந்ததுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு போகிறாங்க, 9ஆம் வகுப்பு. ஆனால் கீழிருந்தே சிக்கல் இருக்குது, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரு கல்வி உரிமை கல்வி உரிமை தளத்தில் ஒரு குழந்தை உரிமை பார்வையில் பார்க்கும்பொழுது ஒரு நிறைய சிக்கல்கள் நம்முடைய கல்வித்துறையில் மிகப்பெரிய மோசமான விஷயங்கள் இருக்கிறது, நடைமுறை இருக்குது, பாடத்திட்ட பிரச்சனை இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இதில் நடக்கிற தனியார் பள்ளிகளின் கொள்ளையை பற்றி நான் பேசுகிறேன். இந்த தனியார் பள்ளிகளோட கொள்ளை என்னென்னா 24 மணி நேரத்தில் வந்து ஒரு 20 மணி நேரத்தில் கொண்டு போய் கூண்டுக்குள்ள அடைக்க வைக்கப்பட்ட பறவையை அடைக்க வச்சு அவங்கள முழுசும் தேத்தி அவங்கள நல்லா அதிக மதிப்பெண் எடுக்க வச்சு அவங்க சம்மந்தம் இல்லாமல் வந்து இங்கே உயர்கல்வியில் தோல்வி அடைந்து அவங்க விரக்தி அடைந்து வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத போதைப் பொருள் பழக்க வழக்கங்களோ அல்லது வாழ்க்கையின் அடிமை ஆக்கப்பட்ட சூழல் வரும்பொழுது தான் சிக்கல் வருதுங்கிறேன். எனக்கு தேவனை எனக்கு ரொம்ப ஆண்டுகளா தெரியும், நீண்ட ஆண்டுகளா தெரியும், ஒரு குழந்தை உரிமை செயற்பாட்டாளர். அதனாலதான் அறிமுகப்படுத்தும் போதே அதை சொல்லி அறிமுகப்படுத்தினேன். தொடர்ந்து 3 ஆண்டுகள் நம்மளுடைய தேர்வு முறை இந்த பிரஷர் இதற்கு நேர் எதிராக இருந்தவர் இன்றைக்கு இதில் இருக்கக்கூடியதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த சமூகம் கலா யதார்த்தத்தை நோக்கி நீங்களும் பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு ஒரு கேள்வி. இல்ல நான் தெளிவா சொல்றேன். 10ஆம் வகுப்பு தேர்வு 11ஆம் வகுப்பு தேர்வு முறையில் நான் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்றேன். நீ பொது தேர்வில் தேர்வு முறை என்பது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற முறையில் வந்தால் சிக்கல் தான். அதில் நான் முரண்படுறேன். ஏன்னா நீங்கள் எவ அதிகமாக வாந்தி எடுக்கிறானோ அந்த வாந்தி நல்ல வாந்தியே கெட்ட வாந்திங்கிறத இரவு முழுது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவனும் 10 மாதம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு தேர்வு 18 வயது வரை குழந்தைன்னு எல்லா இடத்துலயும் அடித்து பேசக்கூடிய நீங்கள் இந்த குழந்தை உரிமைக்கு எதிரானதான் நீங்க பாக்கல. அந்த பிரஷர் அந்த குழந்தை சொல்லுது அரசு பள்ளியில படிக்கிறது எனக்கு இவ்வளவு பெரிய பிரஷர் தேவையில்லைங்குது. மைண்ட் செட், இந்த குழந்தையுமே திரிக்கப்பட்ட மைண்ட் செட் சொல்றேன். இந்த குழந்தை நான் என்ன சொல்றேன்னா முழு ஆரோக்கியம் பெற்ற ஒரு சுய சிந்தனை உள்ள குழந்தையை உருவாக்கணும் தான் குழந்தை உரிமைக்கான பார்வைங்கிறேன். the best interest of the child என்ன, ஒரு குழந்தையின் சிறந்த என்ன, ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒரு குழந்தையை உருவாக்கணும். நல்ல ஆளுமை மிக்க குழந்தையின் என்ன, கல்வியில் எளிமையாக கற்றுக்கொள்ளணும். தோற்றத்தில் இந்தியனாகவும் மூளைக்கு ஆங்கிலேயனுக்கு அடிமையாக உள்ள ஒரு பெக்காலய கல்வி முறையில் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற முறையில் இருக்கிற சிக்கல் இருக்கிற பிரச்சனை தான். நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளெல்லாம் மாற்றிடுவாங்க. என்னுடைய இப்போதைக்கான பிரச்சனை என்னன்னா உடனடியாக இப்போ இந்த ஆண்டு கொண்டு வருவதற்குள்ள பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நான் துவக்கத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து பிரச்சனை சொல்கிறேன். இன்னும் அழுத்தமான ஒரு குழந்தை உரிமை பார்வையில் நான் சொன்னேன் அப்படின்னா கருவுற்ற நாளிலிருந்து 2 வயது வரைக்கும் எந்த விதமான கற்றுக்காமல் விட்டுட்டு அந்த மூளை வளர்ச்சியை பற்றி பேசாமல் அந்த மூளை வளர்ச்சியை எல்லாத்தையும் விட்டுட்டு 8ஆம் கிளாஸில் வந்து கணக்கு வரலையே 9ஆம் கிளாஸில் வந்து ஆங்கிலம் வரலையேன்னு சொல்கிற கல்வி முறை நம்ம ஊரில் இருக்கத்தான் செய்யுது. அந்த ஆரம்பகால கல்வி முறையெல்லாம் மறுத்துட்டு 1ஆம் வகுப்புக்கு முன்னாடி ஆரம்பகால மூளை வளர்ச்சி பற்றி எல்லாம் மறந்துட்டு 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கான பிரச்சனை கொண்டு வரும்போது தான் பிரச்சனை. ஏன்னா இதில் வந்து என்னென்ன இன்னும் விரிவாக நாம் அதை அடுத்த கட்டத்தில் நாம் பேசலாம். அடுத்ததாக தற்பொழுது மாறன் கல்வியாளர் அவர்கள் இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து இந்த கல்வி பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறதால உண்மையிலே வந்து இந்த அறிவிப்பு வந்து நான் வரவேற்கிறேன். அது என்ன காரணம்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இன்றைக்கி நீட்டுன்னு ஒரு எக்ஸாமினேஷன் வந்து அழுத்தம் கொடுத்ததால தான் நம்மளுடைய கல்வித்தரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம 15 வருடமா 20 வருடமா நம்மளுடைய கல்வித்தரம் வந்து குறைந்து கொண்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் இதை பற்றி யாருமே பேசுகிறதே கிடையாது. நம்ம புள்ள வந்து MBBS போக முடியல, அந்த MBBS போகிற புள்ள எவ்வளோ 3400 பிள்ளைங்க தான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து 3400ல் 30 லட்சம் பிள்ளைங்களும் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும். அதற்கான கல்வி முறை மிக முக்கியமான விஷயங்கள். இன்றைக்கி வந்து எடுத்துக்காட்டு அதே சொல்ல போனால் நம்ம வந்து சென்னையிலே வந்து ஒரு சின்ன ஒரு ஆந்திர பிரதேஷ் இருக்குது. அது எங்கே இருக்குது? IITயில் இருக்குது. IITயில் அட்மிஷன் ஆகிற ஸ்டூடெண்ட்டு 65 to 70% பீப்புள் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய கல்வி முறைகள் என்ன? அவங்க கல்வி முறைகள் இன்றைக்கும் பார்த்தோம்னாக்க +1 வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, +2லையும் ஃபைனல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, ரெண்டுமே அக்ரிகேட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அந்த மாணவன் வந்து IIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறான், நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறான், மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுகிறான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அடிப்படை கல்விகள். நான் வந்து இந்த +1 மட்டும் நான் பேசலை. இன்றைக்கி 8th வரை நீங்கள் எல்லாரையும் ஃப்ரீயாக விட்டீங்க. அப்போ அந்த மன அழுத்தம் இல்லையா? இன்றைக்கி ஒரு லிட்ரஸி சொல்கிறாங்க, லிட்டரு 24% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸு கேன் நாட் ரைட் அண்ட் ரீடுங்கிறான். அவனுக்கு எழுதவும் தெரியல,
படிக்கவும் தெரியல, கம்யூனிகேட் பண்ணவும் தெரியல. இதுக்கு என்ன பேஸ் காரணம்? அடிப்படை எஜுகேஷன்ஸ். தரம் வந்து சரியில்லைங்கிறதையும் ஒத்துக்கிறீங்க. ஆனா வந்து இந்த 3 வருஷம் தேர்வு வைக்கிறத வந்து நீங்க ஆதரிக்கிறீங்கங்கும் போது அடிப்படையை சரி பண்ணாம இந்த 3 வருஷ தேர்வு முறை திரும்ப நீங்க உதாரணத்திற்கு ஐஐடியை சொல்கிறீர்கள். இப்படி ஐஐடியையும் இன்ஜினியரிங்கோட நிலைமை எப்படிங்கறத பார்க்கறோம். தரத்தை வந்து நம்மளுடைய டீச்சிங் சிஸ்டமோ லேர்னிங் சிஸ்டமோ ஈஸியா மாத்தலாம். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்க என்ன பொறுத்தவரை. மாணவர்கள் என்ன பொறுத்தவரை நான் என்னைக்குமே அண்டர் எஸ்டிமேட் போடவே மாட்டேன். அவங்க they have more potential. நீங்க அவனை எப்படி டைரக்ஷன் பண்ணாலும் அந்த பையன் டைரக்ஷன் ஆவான். நீ படிக்க வேணும்னு சொன்னா படிக்காம இருப்பான், நீ நல்லா பண்றானா நல்லா படிப்பான், நீ எதை செய்யணும் செய்யறது ரெடியா இருப்பான். ஆகையால அதுக்கான என்விரான்மெண்ட் நம்ம கொடுக்கணும். இந்த சிஸ்டமே நான் +1 வந்து நீங்க ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குன்னு சொல்றீங்களா இல்லையா? அப்ப +1 நீங்க மன அழுத்தத்தை கொடுக்கலனாக்க அடுத்து ஒரு நீட் எக்ஸாமினேஷனுக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு இவர் சார் சொல்ற மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் இன்னைக்கு விளம்பரத்தை பார்த்தோம்னாக்க நீட் எக்ஸாமுக்கு நாங்க ப்ரிப்பரேஷன் பண்றோம், J2E எக்ஸாமினேஷன் நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? +1 நடத்த மாட்டீங்க, +2 நடத்த மாட்டீங்க, நீட் எக்ஸாம் மட்டும் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போயிடுங்க. மறுபடியும் இது வந்து 3500 MBBS டாக்டர் மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. 3500 இன்னும் அடுத்த ஒரு 10 வருடம் 20 வருடத்துக்கு நம்ம இந்தியர்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், தமிழர்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேணும், பல நாடுகளில் வந்து முன்னேற்றம் இருக்கணும்னாக்க நம்ம நாடு முன்னேற்றம் இருக்கணும்னா ஒரு சிறந்த கல்வி முறை மிக முக்கியமான விஷயங்கள். இந்த +1 எக்ஸாமை நான் என்ன சொல்கிறேன்னாக்க இந்த மன அழுத்தமே தேவையே இல்லை என்னை பொறுத்தவரை. இதை செமஸ்டராக வைங்க, இதை ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் வைங்க. யூனிவர்சிட்டி இருக்கிற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாட சுமைகள் குறைஞ்சிடும், மாணவர்கள் எளிதாக படிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது, மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த லேர்னிங் சிஸ்டம்ஸ் அந்த டீச்சிங் சிலபஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ் தான். ஏன்னா சிலபஸ் வந்து இந்த வருஷமே அவங்க சரி பண்ணலாம். நீங்க வந்து 10 ஆண்டுகளா சிலபஸ் இங்க வந்து 11ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் மாற்றப்படவே இல்லை. என்ன காரணம்? இப்போ இந்த இம்பாக்ட் எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே வந்து J2E தான், நீட் தான், நீட் எக்ஸாமினேஷன் தான். இப்போ நீட் எக்ஸாம்னு இல்லைன்னா இதை பற்றி யாருமே பேச போகிறதே கிடையாது. அப்ப நீங்க சொல்ற அந்த 3000 மாணவர்களுக்காக தான் ஒட்டுமொத்தமா அப்ப மற்ற ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? அதுக்காக தான் ஒட்டுமொத்த ஒரு மாநிலமே அதுக்காக மட்டும் தான் வர்க் பண்ணும். அதற்காக தான் அது ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பெரிய இம்பாக்டா கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்களை போன்ற கல்வியாளர்கள் நாங்க என்ன சொல்றோம்னாக்க இது அவர்களுக்காக மட்டுமல்ல. ஒரு சிறந்த லாயரா இருக்கணும், ஒரு சிறந்த எக்கனாமிஸ்டா இருக்கலாம், சிறந்த ஒரு காஸ்ட் அக்கவுண்டிங்கா இருக்கலாம், சிறந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஒரு தனித்தன்மை வரணும்னா அதுக்கு தேவை வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் சிஸ்டம். ரைட் ஃப்ரம் தி கிண்டர் கார்டன்ஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கலாம், ப்ராஜெக்ட் ஓரியன்டா இருக்கலாம், பிக்சோரியல் இருக்கலாம், ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கலாம். இந்த மாதிரி சிஸ்டம் இருந்ததை எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம். நம்ம என்ன படிக்கல இன்னைக்கு அதெல்லாம் இழந்ததை இப்ப நீட் மாதிரி ஒரு தனியார் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய், அதாவது இப்ப எஜுகேஷன் காலேஜஸ் போய் ஸ்கூல்ஸ் போய் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் நீங்க காசை கட்டி படிங்க அப்படிங்கறத தான் மறைமுகமா சொல்லுவாங்க. நான் அபகஸே நான் வந்து நான் சொல்லுவேன், அபகஸ் போற பிள்ளைங்களே வந்து நான் தப்புன்னு சொல்லுவேன். நம்ம ஊர்ல மேத்தமெட்டிக்ஸ் ராமானுஜர் இருந்தாரு, இன்னைக்கு அபகஸ் போயிட்டு ஜப்பானீஸ் கிளாஸ் அந்த கிளாஸ் படிக்கணுங்கிற என்ன அவசியம்? நாம தொடர்ந்து நாம அது குறித்து பேசலாம். இப்பொழுது சுஜித் வந்து இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. இல்லை இதில் பேக்ரவுண்டில் பாருங்களேன், இவங்க என்ன சொல்கிறாங்க, நீட் எக்ஸாம் ஒன்று சொல்கிறாங்க, ரெண்டாவது 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வந்து எடுக்கலையா, அதனால் 11th போர்டு எக்ஸாம்ஸ் கொண்டு வந்தால் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் எடுப்பாங்களாம். இப்போ சிலபஸ் எடுக்காதது யார் தப்பு? ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தப்பு, வாத்தியார் தப்பு. இதுக்கு யாரை பனிஷ் பண்ணுறீங்க? அங்கே படிக்கிற பையனை. இப்போ ஒரு அரசாங்கத்தால் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் மேண்டேட்ரி பண்ணி தான் ஆகணும், 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸே கொடுக்க மாட்டேன், நீ 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுல அந்த அறிவிப்பு வரதுக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரில. ஆக எதையோ ஒரு ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண போயிட்டு அதில் யாரை வந்து நம்ம அடிமாடாக்குறோம், யாருக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கிறோன்னா அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஒன்று. ரெண்டாவது, வாழ்க்கை வந்து நீட்டு, ஐஐடி, இன்ஜினியரிங் இதை பற்றி மட்டும் இல்லை, thousands of other professions இருக்குது. இன்றைக்கி 11th 12th ஒரு மாணவர் சூஸ் பண்ணுற குரூப் 135 குரூப் இருக்குது. நம்மளுக்கு மொத்தமாக 5 குரூப் தான் கொடுக்குறாங்க எல்லா காலேஜ்லையும். இப்போ நான் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், இல்லை மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கலாம். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ் படிக்க முடியாது, எக்கனாமிக்ஸ் படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது? எனக்கு ஒரு சப்ஜெக்ட் வரல, நான் இன்னொரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி ஏன் படிக்க முடியாது? அலாகாட் மாதிரி. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு எக்ஸாமினேஷனால் மட்டும் பண்ணவே முடியாது. 12 வருஷம் ஆச்சு நம்ம சிலபஸ் மாற்றி. இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஞ்ச நாளில் நாங்கள் சிலபஸை மாற்றுறோன்னு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். லேடி ஸ்ரீராம் காலேஜ், இந்தியாஸ் நம்பர் 1 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அதிகமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்து வந்தாருன்னா சார் சொல்கிற கோழிப்பண்ண ஸ்கூல்லேருந்து தான் அதிகமாக இருக்காங்களாங்க காமர்ஸில். இந்த வருஷம் வந்திருக்க ஒரு ஆர்டிக்கல், கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மற்ற ஸ்டேட்டில் இருக்க எல்லாரும் வந்து ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் எல்லாம் ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சொன்ன ஆன்சரும் தப்பு. என்னடா எல்லாம் புத்திசாலிங்களாச்சே, 200 காமர்ஸில் வாங்கின பசங்க ஏன் அவங்க தப்பான ஆன்சர் சொன்னால், கம்பெனிஸ் ஆக்ட் ரெனியூ பண்ணி 3 வருஷம் ஆயிருக்கு, 3 முறை ரெனியூ பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்றும் ஃபஸ்ட்டில் இந்த ஆக்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ எது வந்து தரம் வந்து உங்களோட சிலபஸ் அப்கிரேட் பண்ணணும், ரைட்? யாரை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க? இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ், பிக்கஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மேடம், அவங்கள யாரை நம்ம கன்சல்ட் பண்ணியிருக்கோம்? எத்தனை அகாடமிஷியனை கன்சல்ட் பண்ணியிருக்கோம்? ஜியோ நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வை வச்சு மட்டும் நம்ம வந்து ஒரு எக்ஸாமோட தரத்தை நம்மளோட ஸ்டாண்டர்டை உயர்த்திட முடியும் அப்படின்னா
அதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் கிடையாது. கன்சல்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட முடியாது. மே 2ஆம் தேதி வந்து மாநில பள்ளிக்கல்வித்துறையில 62, அதாவது பெற்றோர் ஆசிரியர் கழகத்துல ஆரம்பிச்சு ஆசிரியர்கள் சங்கம், பல கல்வியாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், குழந்தை உரிமை தளத்துல செயல்படுறவங்க, அப்புறம் இன்னைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு முக்கியம், அதுக்கும் கல்விக்குமான தொடர்புனா அந்த நிபுணர்கள்னு பல்வேறு துறையிலிருந்து 63 சங்கங்கள், அதாவது குழுக்கள்னு கூட எடுத்துக்கொள்ளலாம், வந்து 12 மணி நேரத்திற்கு மேல வந்து ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதுல பல்வேறு ஒரே ஒரு சின்ன கேள்வி நீங்க கேக்குறீங்க, இந்த கேள்வி நானும் வைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, இது நம்ம சின்ன நியூஸா விட்டுற முடியாது. 1083 மார்க் வாங்கின பொண்ணு தற்கொலை பண்ணிக்குது. ரைட்? என்ன எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? தமிழ்நாடு ரேங்க் நம்பர் 2 ஃபார் ஸ்டூடெண்ட் சூசைட். இது 12th எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் ஃபெயில் ஆனா எங்கேயோ ஒரு நியூஸா பார்த்தோம், பேஜ் 3 நியூஸ்ல எங்கேயோ வந்தோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ல மார்க் கம்மி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணுலாம் 1083 மார்க், இதை விட 200-300 மார்க் கம்மியாக வாங்கின நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். 1083 மார்க் சாதாரண மார்க் கிடையாது. அப்போ அது ஸ்ட்ரெஸ் கிடையாதா? இன்னும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே. ஸோ இது எதை நோக்கி போகுதுன்னா 10th 11th 12th தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அந்த ஏஜ்ல நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் தான். கண்டிப்பா அந்த மாணவி ஸ்ட்ரெஸ்ன்னு தான் ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியாம இருக்கலாம், நாங்க 11th ஜாலியா இருக்கலாம்னு. 11th யாரும் ஜாலியா இருக்கும். எஜுகேஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா 9th and 10th சிலபஸ் இஸ் ரிலேட்டட், 11th உங்களுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ், 12th அதோட நெக்ஸ்ட் கிரேட், அப்படிதான் போகுமே தவிர ஏன் நம்மளால பண்ண முடியலன்னா உங்களுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 11th ஸ்டாண்டர்டை விட்டுறோம் கம்ப்ளீட்டா. அப்ப டைரக்டா அப்கிரேட் பண்ற 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்ம 2 வருஷம் படிக்கிறோம். அதுக்காக தானே இந்த தேர்வு வைக்கிறாங்க. எதுக்கு தேர்வு? நீ 11th ஸ்டாண்டர்ட் போஸ்ட் ஒழுங்கா எடுங்கன்றோம். நம்ம எக்ஸாம்ன்றது நீ நடந்துட்டு தானே இருக்கு. அது நீங்க ஒரு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு கொடுக்கும்போது அது வந்து நம்மள அறியாமே நம்மள ஸ்ட்ரெஸ் தானே. இப்போ நல்ல யோசிச்சு பாருங்க. நாம தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துல அதை பேசலாம். இப்ப தனியார் பள்ளி மாணவி தீப்தி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் வந்து எப்படி இந்த அறிவிப்பை பார்க்கிறார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் தீப்தி, சொல்லுங்க, நீங்க இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கறீங்க? 11ஆம் வகுப்பிற்கு பொது தேர்வு உங்களுக்கு அதுல வந்து விருப்பமா? நான் இப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கப்போ நீ அடிஷ்னல் ப்ரெஷராக தான் பார்க்குறோம். 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம். நான் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணும். 10th பப்ளிக்குங்கிறது நாங்கள் நிறையா கோச்சிங் போய் டியூஷன் போய் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி 10th பப்ளிக் நல்லபடியாக எழுதியிருக்கோம். இனி மறுபடியும் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எழுதுறது 11th ஒரு நல்ல குரூப் எடுக்கணும், அதுக்காக மட்டும்தான். அப்புறம் 12th வந்துட்டு 12th பப்ளிக் இஸ் ஓகே, காலேஜில் ஒரு நல்ல குரூப் இல்லை ஒரு நல்ல கோர்ஸ் எடுக்கணும். பட் 11th ஸ்டாண்டர்ட்ல எதுக்கு பப்ளிக் வேணும் தான் அதான் இங்க பேசிட்டு இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க தீப்தி. அதாவது வந்து 11th போர்ஷன்ஸ் படிக்கிறதுல கொஞ்சம் நீங்க சொல்லக்கூடிய பாஷையிலே சொல்லணும்னா லத்தாஜிக்கா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அந்த இது தெரியாம அது காலேஜ்ல நீங்க ஹையர் ஸ்டடீஸ்ல கஷ்டப்படுவீங்க. அது வந்து அது உங்களுடைய மார்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால 11th கம்பல்சரியா நீங்க படிக்கணும், 12th படிக்கணுங்கிறத ஒரு கருத்தை சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? வெறும் கோர்ஸ் எடுக்கிறதும் நீங்க உங்க ப்ரொஃபஷனை சூஸ் பண்றதுக்காக மட்டும் இல்ல, அதை தாண்டி பேசிக் ஃபவுண்டேஷன் 11th இருக்குங்கறாங்க. 11th ஸ்டாண்டர்ட்ல கண்டிப்பா லத்தாஜிக்கா இருக்க மாட்டோம். 11th படிப்போம், ஆனா எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றது நிறைய பேத்தோட இது. பட் ஃபவுண்டேஷன் இஸ் குட். இப்போ நீங்க 10th வந்து எல்லா கோச்சிங் கிளாஸஸ் டியூஷன்ஸ்லாம் போனீங்களா? பாத்துக்கலாம். ஆமா போனேன். தொடர்ந்து நாம பேசலாம். போய் டியூஷனுக்கு போனேன். அண்ட் ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் வச்சாங்க, நல்ல கோச்சிங் எல்லாம் கொடுத்தாங்க. சரி, ஓகே தீப்தி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு மேம்பாட்டு ஆலோசகரா நீங்க வந்து கீதா நாராயணன் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பு? ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஆம் அப்படின்னு சொல்றதுக்கும் இல்லைங்கிற சொல்றதுக்கும் நடுவில் நிறைய காரணிகள் இருக்கு. நான் ஆம்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. இது ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ், +1 +2ங்கிறது. எப்படி நீங்கள் ஒரு டிகிரியில் வந்து உங்களுக்கு 6 செமஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்ஜினியரிங்னா ஒரு 8 செமஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 8 செமஸ்டர்லையும் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அது ப்ராஜெக்டாக இருக்கலாம், நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம், இல்லை வந்து வேறு என்ன மெத்தடில் அசஸ்மெண்ட் இருக்கலாம். அப்படித்தான் உங்களுக்கு ஒரு 50% மார்க்கை அந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த கடைசி நேர பரீட்சையில் போய் உங்களால் சரியாக எழுத முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கு 4 செமஸ்டர் வச்சு 50-60% இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு விடுங்க. கடைசி நேரத்தில் போய் அவர் சொன்ன மாதிரி, தேவநேயன் சொன்ன மாதிரி வாந்தி எடுத்து அந்த வாந்தியின் தரத்தை வச்சு ஒரு குழந்தையுடைய தலையெழுத்தை நம்ம நிர்ணயிக்கிறதே ரொம்ப ஒரு அநியாயமான ஒரு செயல் நினைக்கிறேன் நான். இப்போது நீங்கள் இந்த +2 மார்க்கை பார்த்தீங்கன்னா 69% பேர்
900க்கு கீழே வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 32% மேலே 700க்கு கீழே வாங்கியிருக்காங்க. எங்களோட பேச்செல்லாம் அவங்கள பற்றி தான். இது ஒரு விதத்தில் எங்கேயோ நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக சொல்லுது. எத்தனை சதவீதம் வந்து 1100க்கு மேலே வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப மிக குறைவாக ஒரு 10% கூட இல்லை. ஸோ நம்மளுடைய பேச்சு இந்த 700 கீழே வாங்கினவங்க, 800க்கு கீழே வாங்கினவங்க, 900க்கு கீழே வாங்கினவங்களை பற்றி தான் எங்களுடைய கவனம் எல்லாமே. ஏன்னா சமூக நீதி பார்வைங்கிறது அந்த 900க்கு கீழே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது பிரச்சனை வந்து என்னென்னா, இப்போது +2 இப்போ நான் வந்து ஒரு செகண்ட் செமஸ்டரில் ஃபெயில் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க. அது என்னுடைய அப்பாவுக்கே தெரியாது. செமஸ்டரில் பாஸ் ஆகிருக்கேன்னா ஃபெயில் ஆகிருக்கேன்னா பெற்றோருக்கே தெரியாமல் இருக்கலாம், எழுதி இதாயிரலாம். ஆனால் +2ல் நான் என்ன மார்க் வாங்குறேங்கிறது ஊருக்கே தெரியும். அதனால தான் இந்த தற்கொலை பிரச்சனையே வருது. அப்போது இவ்வளவு ப்ரெஷரோட இந்த பப்ளிக் எக்ஸாம்ங்கிற மோட் ஆஃப் ஆப்ரேஷனை நம்ம வச்சுக்கணுமாங்கிறது தான் என்னோட கேள்வி. அப்போ +1 நீங்கள் சொல்லி கொடுக்கத்தான் வேணும். வரும்போது ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்கிட்ட நான் கேட்டுட்டு வந்தேன், நீங்கள் +1 கிளாஸ் ரூமில் நிற்கும் போது +2க்கான புத்தகத்தை வச்சு நீங்கள் பாடம் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு. ஐ கேன் பி அரெஸ்ட், இட்ஸ் கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னாரு. அது ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் +1 ஏன் எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த பிராய்லர் கோழி பண்ணை பள்ளிக்கூடங்கள் கேட்கலாம். அப்போ இந்த விஷயத்தை சரி பண்ணணும்னா தட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் தி ஸ்டேட். இட்ஸ் பொலிட்டிக்கல். அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை தானே. அது வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எஜுகேஷன் பாலிசியா அது எப்படி மாறுது? நான் என்ன சொல்றேன், there is a politics around +2ங்கிறேன். நான் +2வை சுற்றி ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் இருக்குல்ல. +2க்காக கோச்சிங்கு, அதுக்காக டியூஷன், காலையில் டியூஷன், சாயந்தரம் டியூஷன், என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர், தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கான ப்ரிப்பரேஷன். குழந்தை சொன்ன மாதிரி 11க்கும் அதே மாதிரி கோச்சிங் சென்டர், அதே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன். திரும்ப நான் என்ன சொல்றேன், 11வது பப்ளிக் எக்ஸாம் வைக்க சொல்லலை நான். இப்போ எனக்கு நான் ஒரு குழந்தையா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, 3 வருஷம் எனக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாது. ஐ ஹாவ் அ பிரேக் டவுன், எனக்கு மனச்சோர்வு வந்துடும். ஆனால் நான் சொல்றது என்னன்னா, நீங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட் கொண்டு வாங்க. இன்டர்னல் அசஸ்மெண்ட் 60% பள்ளிக்கூடத்திலே மார்க் போடுங்க. கிராஜுவலாக வந்து சின்ன சின்ன டெஸ்ட்டுகள் வைங்க, ப்ராஜெக்ட்ஸ் வைங்க, கிளாஸ் எடுக்க சொல்லுங்க, லேர்னிங் பை டூயிங் பண்ண சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு கற்றல்ல என்ன விஷயம், நாலேஜ், ஆப்டிடியூட் அண்ட் ஸ்கில்ல எங்கேயாவது நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோமா? என்ன படிக்கிறோமா, ராத்திரி அதை போய் வாந்தி எடுக்கிறோமே, அந்த ரோட் லேர்னிங் மனப்பாட பண்றோம்ல, அது மட்டும் தான் இங்க வந்து வெற்றியா பார்க்கப்படுது. அப்ப ஸ்கில்ல நீங்க எங்க செக் பண்ணீங்க? அரசு வந்து குளோபல் ஸ்கில்லுங்கிறத இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் மூலமா தான் பாக்குது. அதை வந்து நாம தொடர்ந்து பேசுவோம். அதைத்தான் கேள்வி கேட்கணுங்கிறேன் நான். நான் வந்து என்ன சொல்றேன்னா, இதுல வந்துங்க இப்போ இந்த போன 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐஐடிக்காக வேண்டி சிலபஸை மாற்றினாங்க. ஒரு சாப்டர் எடுத்து விட்டாங்க மேத்தமெட்டிக்ஸில். கடைசியில் பார்த்தா அந்த மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் அந்த சாப்டர் இல்லாமல் அதனால் பாதிக்கப்படுறதுன்னா 0.2%க்காக வேண்டி 99.8% பாதிக்கப்படுறாங்க. என்னோட துணைவியார் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர். அவங்க சொல்கிறாங்க, ஒரு பையன் வந்து எழுத சொன்னால் கீழேருந்து மேலே எழுதிட்டு போகிறானா, ஆன்சர்லேருந்து மேலே எழுதிட்டு போகிறான். அவன் மனப்பாடம் பண்ணியிருக்கான் அந்த கணக்கை. அப்போ அவன் எல்லாம் போய் கட்டணம் என்ன நடக்கும்? இப்ப நம்ம கண்டிப்பா இந்த மாதிரியான நம்மளுடைய இந்த கல்வி முறையில இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், இது எதுவும் வாழ்க்கை கல்விக்கு யதார்த்தத்துல கை கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை வெவ்வேறு வடிவத்துல சொன்னீங்க. அவர் வந்து நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி தற்கொலைக்கு வந்து தூண்டக்கூடிய அளவுல தான் நம்மளுடைய கல்வி அமைப்புகள் இருக்கு. ஒரு தோல்வியை எதிர்கொள்ள நம்ம மாணவர்களை தயார்படுத்தல அப்படிங்கிறத சொன்னாரு. தொடர்ந்து நாம் இது குறித்து இன்னும் விரிவாக விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து கேள்வி நேரம் குறித்து நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அதாவது மாறன் சார் சொன்னீங்க, இந்த சிஸ்டம்ஸ் எஜுகேஷனுடைய பேஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறோம் அப்படிங்கிறது. இது எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, அவர் சொன்னதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சக்கரை தண்ணியை ஊற்றி நாம் வளர்க்க முடியாது இல்லையா? அப்படித்தானே இருக்குது நம்மளுடைய பாலிசி எல்லாமே. இல்லை, இப்போ நான் 2 சொல்ல விரும்புகிறேன். இப்போ சுஜித் சார் சொன்னார் பார்த்தீங்களா இல்லையா, நாலேஜ் அப்படிங்கிறார் இல்லையா. இப்போ நம்ம சிஸ்டமே வந்து நாலேஜ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம், ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். நீங்கள் ஸ்கில்லும் வச்சிங்க, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டும் வச்சிங்க, எல்லாமே மெஷரிங் பண்ணுறது ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்ஸ் தான் உங்களுக்கு இல்லைங்களா. அப்போ மார்க்ஸ் தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து இப்போ நாலேஜை மெஷர் பண்ணுறது, இப்போ சாரே வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாருனாக்க அப்போ ஆப்டிடியூட் எக்ஸாம் வச்சு தான் பண்ணுறாருங்க. அதுமாதிரி நாலேஜை டெஸ்ட் பண்ணுறாரு இல்லையா. அப்போ இது எல்லாமே வந்து எங்கே இருந்து வருது, உங்களுக்கு பேசிக் எஜுகேஷனில் தான் வருது. அப்போ நான் இன்னைக்கு என்னுடைய எக்ஸாம்பிள் நான் பார்க்குறேன்னா, ஒரு MBA படிக்கிற பையன் டெபிட் கிரெடிட் தெரியல, அவன் பேசிக்காக +1ல் டெபிட் கிரெடிட் படிக்கிறான் இல்லைங்களா. ஆனால் அதை வந்து MBAவில் போகும்போது என்னக்கா, அவனுக்கு பிகாம் படித்த பையன் பிகாமில் 3 வருஷம் படிக்கிறான். ஆனால் MBAவில் அக்கௌண்ட்ஸ் போடுறான்னாக்கா டெபிட்டை கிரெடிட் போடுறான், கிரெடிட் டெபிட்டில் போடுறான், இன்கம் தூக்கி எக்ஸ்பெண்டிச்சரில் போடுறான். அப்போ என்ன, இப்போ பேசிக்காக ஃபண்டமெண்டல் இல்லாததான காரணம். இப்போ
+1 எக்ஸாமினேஷன்ஸ். இந்த நாலேஜை மெஷர் பண்ணுறது இது பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தால் தான் நீங்கள் நாலேஜை மெஷர் பண்ண முடியும். நம்மளுக்கு இன் டைம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒன்று சொன்னி பார்த்தீங்களா இல்லையா, மார்க் ரிஃப்ளெக்ட் இந்த லைஃப் அப்படிங்கிறோம் இல்லையா. மார்க் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது லைஃப்பில். இன்றைக்கி இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த மார்க்கை நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம நிறைய பேர் மார்க்கு தான் முக்கியம்னு சொல்லி அந்த மார்க் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் அந்த மார்க் எடுக்காதவனோட லைஃப் என்ன ஆகுதுங்க, லைஃபே ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லைங்களா. அப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த மார்க்கை நீங்கள் சிஸ்டம் வைங்க, உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்னை மாற்றுங்க, டீச்சிங் சிஸ்டத்தை மாற்றுங்க, பெடகாஜி கரிக்குலத்தை முதல்ல மாற்றுங்க. எதை நான் இது மட்டும் சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் மாற்றினா தான் சரிபார அந்த குவாலிட்டியை கொடுக்க முடியும்னு சொல்ல முடியும். மேடம் சொன்னது மாதிரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் வச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் அசஸ்மெண்ட் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் தானே சொல்கிறீங்க, 2 பேருமே சொல்கிறீங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் கோழி அடைக்கிறீங்க, அதை பண்ணுறீங்க, ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்டே எடுக்காமல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் அவனை எப்படி நீங்கள் இன்டர்னல் சிஸ்டம் பண்ணுவீங்க, இன்டர்னல் சிஸ்டம் மார்க் போட்டுவாங்க. அப்போ யாரும் அதை மெஷர் பண்ணுறது? அதை ஹவு டு யூ மெஷரிங் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி இன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்? அப்போ நீங்கள் இதுமாரிலாம் ஒரு சிஸ்டம் சொன்னீங்கன்னா எங்கேருந்து வரும்? சிஸ்டங்கிறது எனக்கு எல்லாருக்கும் காமனாக இருக்கணும், பொதுப்படையாக இருக்கணும், எல்லாரும் பயனடையக்கூடிய இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் முடியும் நமக்கு. அதாவது நான் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவங்க மேடம் சொன்ன மாதிரி இந்த 6,75,000 குழந்தைய பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த 1000க்கு கீழே எடுத்தவங்கள. இப்போ அந்த குழந்தைகளை மேம்படுத்துறதுக்கு தான் அரசு இப்படியான முயற்சிகள் எடுக்குது. அதுல வரும்போது சிக்கல் என்னன்னா, இதுல சிக்கல் என்ன வருது அப்படின்னா, எந்த குழந்தையை மையப்படுத்தி பாடத்திட்டம் தயாரிக்கிறார்கள்? இங்க இருக்கிற சென்னையை மையப்படுத்தியா, இல்ல எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு தலித் குழந்தைய, ஒரு ட்ரைபல் குழந்தையை மையப்படுத்துறாங்களா? எந்த இடத்துல ஒரு கல்வி பாடத்திட்டத்தை குழந்தைகளுக்கான ஸ்பேஸ் இருக்கு இன்னைக்கு? எது தேவை எது தேவையில்லைன்னு யார் முடிவு பண்றது இன்னைக்கு? யாருக்கான கல்வியாக இருக்கிறது? அந்த கேள்வியிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு. இப்போ நம்ம என்னன்னா சிஸ்டத்துக்கான ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போகும்போது நம்ம ஏற்றுத்தான் ஆகணும். அதில் அரசோட திட்டங்கள், தமிழ்நாட்டோட கல்விக் கொள்கை கிடையாது, தமிழ்நாட்டில் கல்விக் கொள்கைக்கான முறையான விஷயங்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் கொடூரமான விஷயம், இந்தியாவிலே வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்று சொல்லிக்கிற தமிழ்நாட்டில் 100% என்ரோல்மெண்ட் உள்ள தமிழ்நாட்டில் இன்னைக்கு அசர் ரிப்போர்ட் படி இன்னைக்கு 60% குழந்தைகள் 3ஆம் வகுப்பு பாடத்தை 7ஆம் வகுப்பு படிக்கிறது இல்லை. அவ்வளோ தரமற்ற கல்வி இன்னைக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலே முன்னேறிய மாநிலம் என்று சொல்லப்படும் மாநிலத்தில் தான் அதிகபட்சமான பாத்ரூம், டாய்லெட், கழிவறைகள் இல்லாத பள்ளிக்கூடம். சம்பத் கமிஷன் அறிக்கை 2004 தீ விபத்து, கும்பகோணம் தீ விபத்துக்கு அப்புறம் பள்ளிகளை ஆய்வு செய்ததில் தரமற்ற பள்ளிகள் என்று 3000-4000 பள்ளிக்கூடத்தை காட்டியும் கூட இன்னைக்கு பள்ளிக்கூட மாற்றங்கள் எடுக்கல. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் ஒரு பாடத்திட்டம், கல்வி அமைப்பு முறை, அந்த சூழல் எல்லாம் சார்ந்ததான். அப்போ துவக்கத்திலிருந்து அதெல்லாம் விட்டுட்டு நடுவில் கொண்டு வரது சிக்கல் தான். ஆனால் எப்போ எடுக்கிறது? ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அறுத்தெடுத்து தான் ஆகணும். சிக்கல் வரும்போது அறுத்தெடுத்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குதுனாங்க, பேப்பர் திருத்தறதை பற்றி ஒரு ஆசிரியர்கிட்ட பேசிட்டு வரேன். அந்த முன்னாடி போஸ்டிங் போடுவாங்களா, பேஜ் வைஸ் திருத்தணும், போஸ்டிங் வைஸ், அதை எழுதிட்டு மார்க் போடுற ஆசிரியர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? நம்ம இன்னைக்கு ஒரு MA தமிழ் படிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பக்கம் மனு எழுத தெரியாத குழந்தை என்ன, பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு ஃபியூஸ் போட தெரியாத குழந்தைங்க, எல்லாருடைய பார்வையிலுமே நம்மளுடைய கல்வி முறை வாழ்க்கை யதார்த்தத்தோட ஒத்து போகல அப்படிங்கிறது. மணி ஆர்டர் ஃபார்ம் கூட செக் கூட ஃபில் பண்ண தெரியாத குழந்தைகள் டிகிரி முடிச்சிட்டு வெளியில வரக்கூடிய சூழ்நிலை, இதனால பாதிக்கப்படுறது யாருங்க? ஆனால் இத மாத்தாம வெறும் எக்ஸாம மட்டும், அதுதான் என்னுடைய கேள்வி, எக்ஸாம மட்டும் நீங்க எல்லாம் எப்படி வரவேற்கிறீங்க? ஆனா இதெல்லாம் குறை சொல்றீங்க, ஆனா எக்ஸாம் வைக்கிறதா எப்படி வரவேற்கிறீங்க? இன்னைக்கு தெளிவா சொல்றேங்க. நான் இப்ப சொல்றேன், நான் கல்விக் கொள்கையில் மாற்றம் கொண்டு வராம நடக்காது. ஆனா கல்விக் கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவதற்கு ஒரு சரியான நிபுணத்துவம் கொண்ட குழு இருக்கா? அந்த கல்விக்குழுவை, கல்வித்துறை அவங்களே ஆலோசனை சொல்லிக்குவாங்களா? அவங்களே கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் வச்சுக்குவாங்களா? அவங்களே அட்வைஸ் பண்ணிக்குவாங்களா? இது என்ன தமிழ்நாட்டோட துரதிர்ஷ்டம்? இன்னைக்கு என்னைக்கு அந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க? இதுதாங்க என்னோட சரித்திரத்திலே முதலாக இதுவரைக்கும் போட்ட குழு. அதாவது சுதந்திர இந்தியாவுல டாக்டர் ராதாகிருஷ்ணன், கோத்தாரி இருக்கட்டும், எஸ்பால் கமிட்டி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வரைக்கும், இப்ப இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கிறது வரைக்கும், இப்ப இருக்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வரைக்கும், அதாவது ஆர்டியோட சேர்த்து நான் சொல்றேன், இது வரைக்கும் போட்ட கமிட்டியுடைய பரிந்துரைகள்ல எது இன்னைக்கு நடைமுறையில வந்திருக்குன்னு நீங்க எதுவுமே வரலங்கற நான் எதுவுமே கொண்டு வரலங்கற. அதுதான் கொத்தாரி கமிஷன் அழகா ஒரு கமிட்டி போட்டாலும் வெறும் கமிட்டி மட்டும் தான் இருக்கும், அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு எப்படி நினைக்கிறீங்க? பொது கல்வி முறை அருகாமை பள்ளியும் பொது பள்ளியும் கொத்தாரியில 10 ஆண்டுகள கொண்டு வரணும்னு சொல்லியதுக்கு அப்புறம் 64க்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி முடியல. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் முதலாக இத்தனை பேர்த்த கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க கல்வித்துறையில். அதை வரவேற்கணும். உடனே டகார்னு முடியாதுன்னு சொல்றது. ஏன்னா ஒரு நாள் எடுத்த முடிவு கிடையாது, நிறைய வேலைகள் செஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த முன்னெடுப்புக்கு நம்ம போட்ட கல்வியாளர்களை உள்ள வர வைக்க கொண்டு அதை திருத்த கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணணும்.
மொத்தமா வந்து நான் வந்து முடியாது அப்படின்னு சொல்லும்போது சிக்கல் தான் இன்னைக்கு கல்வி வந்துங்க ஒரு பொலிட்டிசைஸ் ஆயிருக்கு. நாம் அதை பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். நீங்க ஆரம்பத்திலேயே வந்து இந்த சிஸ்டத்தையே முழுவதுமாக எதிர்த்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பேரண்டா யோசிச்சு பாருங்களேன், அதாவது கல்வியை சேவைன்னு சொல்லி இல்லை ஒரு தனி நபருடைய மதிப்பீடா சொன்ன காலங்கள்லாம் போய் இன்னைக்கு அரசு சொல்லக்கூடிய மனநிலையில தான் ஒரு பெற்றோராகவும் என் பிள்ளை நல்லா படிச்சு நல்ல லெவலுக்கு வரணும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும், அது மூலமா நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் ஒரு பேரண்டாவும் திங்க் பண்றாங்க. அப்ப கல்வி அப்படிங்கிறது இங்க முதலீடும் பொருளாதாரமா மாறின ஒரு சமூகத்துல நாம வந்து எப்படி வந்து இந்த சிஸ்டம்லாம் இல்லாம, தேர்வு இல்லாம, இந்த காம்படிஷன், இந்த ரேஸ்ல பையனை ஓட விடாம, மாணவர்களை ஓட விடாம எப்படி அவங்கள வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதுக்கு ரெண்டு விதமா பதில் சொல்றேன். நான் ஒரு பேரண்ட், ஒரு ஹெச்ஆர் பர்சன். ஸோ இவங்க வந்து சக்ஸஸ் மெட்ரிக் வந்து ஸ்கூலில் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, எங்கள் ஸ்கூல்லேருந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ். மாறன் சார் மாதிரி காலேஜ் நடத்துகிறவங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ். இவெல்லாம் எங்கே வரான்னா கடைசியாக எங்கிட்ட தான் வராங்க கம்பெனியில். அப்போ கம்பெனியில் இது மாதிரி 100க்கு 100 வாங்கி 200க்கு 200 வாங்கி டாப் காலேஜஸில் படித்து பிளேஸ் ஆனவங்களாம் சந்தோஷமாக இருக்கானா அப்படின்னா கிடையாது. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னால் நம்ம நாட்டோட எண்ணிக்கை வந்து 122. பாகிஸ்தான், பங்களாதேஷ் நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் மட்டும்தான் படித்ததுக்கும் வேலைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத வேலையில் 90% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்க. அப்போ எதை மெஷர் பண்ணுறோம் ஹாப்பினஸ்ன்னு? இன்னைக்கு பேரண்ட்ஸ் நினைக்கிறது என்னன்னா, என் பையனுக்கு ஒரு அட்மிஷன் கிடைச்சி ஒரு வேலைக்கு போயிட்டா சக்ஸஸ் நினச்சிக்கிறாங்க. அதை விட முட்டாள்தானே வேறு எதுவும் இல்லைங்க. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ பேரண்ட்ஸ் வந்து இதே பேரண்ட்ஸ் அதே சிஸ்டம்ல தான் வெளியில் வந்திருக்காங்க. ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும் எஜுகேஷன் சிஸ்டம்னா, என்ன பொறுத்துக்கு நான் ரியலிஸ்டிக்காக பேசுகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும் அப்படின்னா குறைஞ்சது 7லேருந்து 8 வருஷம் ஆகும். இன்னிலேருந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா 2025 வேணால் நீங்கள் எனக்கு இதுதான் சிஸ்டம் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து நினச்சி பாருங்கள், லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா தெரியாது. இன்னைக்கு இந்த வருஷமும் எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஒரு அக்கப்போர். அப்போ அந்த மாணவர்களுடைய ஸ்ட்ரெஸ்ன்றதை ஏன் நம்ம வருஷம் அடுத்த வருஷம் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. நீங்கள் ஓட்டப்பந்தயம்ன்றீங்க, ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டரும் ஓட்டப்பந்தயம் தான், மேரத்தானும் ஓட்டப்பந்தயம் தான். லைஃப் வந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது. மூச்சு பிடிச்சனால 100 மீட்டர் ஓடிட முடியும். நம்ம பசங்களை என்ன பண்ணுறோன்னா மேரத்தான் ஓட்டப்பந்தயத்துக்கு தான் தயார் பண்ணணும். ஆனால் நம்ம அவங்கள 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10வது எக்ஸாம் 10ஆம் கிளாஸ் நல்லா ஓடிடு, அதோட 12ஆம் கிளாஸ் ஓடிடு. இப்போ நடுவில் 100 வருஷமும் ஓடு அப்படின்றோம். அவன் 12ஆம் கிளாஸ் முடிக்கிற முன்னாடி எனர்ஜி இல்லையே அவனுக்கு. அதுக்கப்புறம் எங்கேருந்து 4 வருஷம் படிக்கிறது, அப்புறம் எங்கேருந்து பிஜி படிக்கிறது, அப்புறம் எங்கேருந்து வந்து அவன் வேலை செய்கிறது. இப்போ எங்கே ஓடணுமோ அங்கே ஓடணும், எங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணுமோ ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும். படிப்புன்றது வெறும் எக்ஸாம் மட்டும் கிடையாது. உங்கள் சிலபஸை மாற்றுங்க. ஏன் 12 வருஷமும் சிலபஸ் மாற்றலை? யாராவது கேள்வி அதாவது எக்ஸாம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நீட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வரேன், விலக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் ஆனா பேரண்டோட மனநிலை வந்து பிள்ளைய ரெடி பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து என்ன பாலிசி எடுக்கணும், ஆனா பேரண்ட் வந்து தயார்படுத்தினாங்க. அவ்வளவு பிள்ளைகளும் சட்டையை வெட்டினா என்ன, சுயமரியாதை இழந்தா என்ன, ஆனா எக்ஸாம் சென்டருக்குள்ள போனாங்க, எக்ஸாம் எழுதுனாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ரியல் லைஃப் இப்படிதான் ரியலிஸ்டிக் இருக்கு. அவங்களுக்கு வேற என்ன வாய்ப்பு? இப்ப என்கிட்ட ஒரு பையன் பேசுறான், நான் என்னோட ஃபவுண்டேஷன்ல ஒரு பையன் பேசுறான், எனக்கு மெடிக்கல்ல சீட் கிடைக்காது சார், நீட் எக்ஸாம் நான் ஒழுங்கா எழுதல, எனக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன் வாங்கி கொடுக்குமா என் ஃபவுண்டேஷன்ல கேட்கறான். நான் கேட்கறேன், ஏன்டா நீட் எக்ஸாம் போகும்போது ரொம்ப அப்செட்டா இருந்தேன் சார் அப்படின்னா. ஏன்பா அப்செட்டா இருந்தா? எக்ஸாம் போகும்போது அழுதுகிட்டே போனேன் சார்னா. எதுக்குன்னா என் சட்டையை கட் பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு ரொம்ப ட்ரிவியலா தெரிஞ்சது. ஏன்பா சட்டையை கட் பண்ணதுக்கு ஏன்பா அழுகுறேன்னு? சார் என்கிட்ட மொத்தமாக 3 சட்டை தான் சார் இருக்கு, எங்க அம்மா எனக்கு பொங்கலுக்கு வாங்கி கொடுத்த சட்டை. மேடம், நம்ம பேசுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். சார் சொல்றாரு இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆர் தேர். எஜுகேஷன் சிஸ்டம் ஹஸ் டு பி ஹோலிஸ்டிக். நல்ல சமச்சீர் கல்வியா இருந்தாலும் சிலபஸ் அப்கிரேட் பண்ணுங்க, நல்ல ஆசிரியரை கொண்டு வாங்க. முன்னாடி வந்து the best came to teach. இன்று காலையில ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தனியார் பள்ளிகள், அதாவது தனியார் பள்ளிகள் வைத்திருந்த அந்த மிகப்பெரிய அந்த கோட்டையை உடைக்கிறது, இவ்வளவு மார்க் வாங்கினா இவ்வளவுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு, அங்கங்க வைக்கக்கூடிய ஹோர்டிங்ஸ்ல ஆரம்பிச்சு, தன்னுடைய அட்மிஷனுக்கான ஒரு முதலீடா அங்கிருந்து வெளியில போன மாணவர்களுடைய ரேங்கை வச்சிருந்தாங்க. அந்த சிஸ்டத்தையே முழுவதுமாக அபாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட். வரவேற்கத்தக்கது. இன்னைக்கு காலையில நான் முதல் ட்வீட் அதான் போட்டேன். ஓகே, ஒரு ஸ்டெப், பியூட்டிஃபுல் ஸ்டெப். அதுவும் சரி, ஸ்டேட் ரேங்க் அனௌன்ஸ் பண்ணாததும் சரி, இந்த வருஷம் ஒரு பிரில்லியன்ட் மூவ், 2 சூப்பர் மூவ். இது அதுக்கு அடுத்து அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஹார்ட் ஆஃப் த சிட்டில அவ்வளோ அழகான பிளே கிரவுண்ட்ஸ், அதுல ஃபுல்லா பியர் பாட்டிலும் அதையும் அடிச்சு உடச்சு வச்சிருக்கோம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எவ்வளவு அழகா யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு டீச்சர்ஸ், தட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். எஜுகேஷன் சிஸ்டம் வரணும், நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும். பெஸ்ட் ஹஸ் டு கம் டு டீச். இன்னைக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ உங்களுடைய ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் ஒரு எக்ஸாமினேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்றதால மட்டுமே மாறாது. சிலபஸ், டீச்சர்ஸ், குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது 3 இருக்கணும். இதுக்கு எல்லா முயற்சியும் தமிழ்நாடு அவங்க போட்டிருக்காங்க. பிரைவேட் பார்ட்டிஸ் வாங்க, பேரண்ட்ஸ் வாங்க, கம்பெனிஸ் வந்து
அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. பட் இதுல தயவு செஞ்சு மாணவர்களுக்கு 100 வருஷமும் போட்டு அழுத்த வேண்டாம்ன்றதான் என்னுடைய. தொடர்ந்து நம்ம பேசுவோம். அந்த மாணவி ஸ்வேதா அவர்களிடம் வந்து திரும்ப நாம தொடர்ந்து பேசலாம். அரசு பள்ளியில வந்து உங்களுடைய பள்ளி உட்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கும்? நீங்க மதுரையிலங்கிறதுனால, இன்னும் வந்து கிராமம் இல்லாம மதுரைங்கிறதுனால ஓரளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. எவ்வளவு ஆசிரியர்கள் இருந்தாங்க? எல்லா பாடத்திற்கும் ஆசிரியர்கள் இருந்தார்களா? இருக்காங்க, எல்லாத்துக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்லாவும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு 11th எக்ஸாம் வேணாம் அப்படின்னு தான் தோணுது. நீங்கள் எந்த 10th பொண்ணுகிட்ட கேட்டாலும், 10th பசங்கள்கிட்ட கேட்டாலும் அவங்களோட ஒரே பதில் எனக்கு 11th எக்ஸாம் வேணான்னு தான் சொல்லுவாங்க. நீட் கூட அப்படிதாம்மா இன்னைக்கு நடக்காது அப்படின்னு நம்பிட்டு தான் மாணவர்கள் இருந்தாங்க. ஒரு பக்கம் அதுக்கு தயாரானா கூட அரசுடைய கொள்கைப்படி இன்னைக்கு நீட் நமக்கு வராதுன்னு நினைச்சாங்க. ஆனால் தேர்வு வைக்கும்போது போய் எழுதுனாங்க இல்லையா? இப்போ அரசே இப்படி ஒரு அரசாணையை இன்னும் சில நாட்கள் அது அரசாணையாகவும் வரப்போகுது, அமைச்சரே அறிவிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது அதற்கு நீங்கள் தயாராகுவீர்களா, இல்லை வந்து இந்த மனநிலை உங்களுக்கு தொடரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களுக்கு இந்த மனநிலை தொடரும், வேண்டாம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாரும் கவர்மெண்ட்டும் எங்களுக்காண்டி வேணான்னு சொல்லணும் 11th பப்ளிக் எக்ஸாம். அதனால் 11th பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு வேண்டாங்கிறத அரசே சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் முன் வச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து நாம் இது குறித்து பேசலாம். ஒரு மேம்பாட்டு ஆலோசகராக நீங்கள் சொல்லுங்கள், இங்கே நிறைய வந்து எஜுகேஷனில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் பற்றியும் சிலபஸ் பற்றியும் பெற்றோர்கள் பற்றியும் நாம் தொடர்ந்து நிறைய பேசணும். ஆனால் இன்றைக்கி இந்தியாவுடைய பொருளாதாரம் சார்ந்து பார்க்குற இடத்துல இருந்து தான் அரசு பார்வையுடைய இது இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 2016 பட்ஜெட்டில் ஹிஃபா அப்படின்னு ஹையர் எஜுகேஷன் ஃபினான்ஷியல் அசஸ்மெண்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த அறிவிப்பானது 1000 கோடி ரூபா பட்ஜெட்டும் உடனே சாங்ஷன் பண்ணாங்க. ஹையர் எஜுகேஷனில் நாம் வந்து ஸ்கில்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கு. இப்படியான முயற்சிகள் அரசு வந்து ஒட்டுமொத்த இளைஞர்கள் அதிக மனிதவளம் உள்ள ஒரு நாட்டில் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறது வரவேற்கக்கூடிய ஒன்று தானே? ஒரு மேம்பாட்டு ஆலோசகராக இது மேம்பாடுபடுத்துறதுதான ஒரு விஷயம் தானே? அதாவது பட்ஜெட்டில் பல விஷயங்கள் இருக்கலாம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் 6 கோடி ரூபாய் வந்து ஒதுக்குனாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வளரிளம் பருவத்து பெண் குழந்தைகளுக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் அண்ட் இன்சர்னேட்டருக்கு ஒரே 1 கோடி செலவு பண்ணாங்க. மிச்சம் அது அங்கே தூங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அலோகேஷனெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பொலிட்டிக்கல் வில் அண்ட் கொள்கை ரீதியான மாற்றம்ங்கிறதா ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ நம்ம கல்விங்கிறது வந்து பிஸ்னஸாக சேவையாங்கிறத முடிவு பண்ணணும். எப்போ நீங்கள் பிஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்து அதை சேவைன்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது வரைக்கும் மிச்சம் எல்லாமே காஸ்மெட்டிக். நீங்கள் சொன்னதை வந்து கவர்மெண்ட் மாற்றிட்டாங்க. கோத்தாரி கமிஷனுக்கு அப்புறமே வந்து சேவை இம்ப்ளிமெண்ட் மாறிடுச்சு. இப்போ வந்து பொருளாதாரம் முதலீடு அப்படின்னு தான் சொல்லுது கல்விக் கொள்கையிலேயே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அது ஏன் இம்ப்ளிமெண்ட் ஆக மாட்டேங்கிறதுக்கான காரணங்களை என்னால் பட்டியலிட முடியும். சரியா? இதில் அரசுக்கு பொலிட்டிக்கல் வில் இல்லாததுக்கு காரணம் இதனுடைய நெக்ஸஸ். இந்த விஷயங்கள் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதில் எல்லா அரசாங்கங்களுக்கும் அதில் கெயின் இருக்கு. கல்வி வந்து ஒரு தனியார் மயமாக இருக்கிறதுல அரசாங்கங்களுக்கு கெயின் இருக்கு. அதனால தான் அது சேவையாகாமல் இப்படி வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அரசு பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தனியார் பள்ளிகளுக்கு கிடையாது. அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய குவாலிஃபிகேஷனும் தனியார் பள்ளிகளில் கிடையாது. இருந்தும் இந்த நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கொள்ளையில அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்குங்கிறேன் நான். கல்வி கொள்ளையில அரசாங்கத்துக்கு பங்கு இருக்கிறதுனால தான் அது இப்படி கண்டினியூ ஆகுது. அப்போ இந்த என்டையர் பிஸ்னஸ் ஆஃப் +2 தான் நம்ம கொஸ்டின் பண்ணணும். அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு டியூஷன், அதுக்கு கோச்சிங் சென்டர், இதெல்லாம். இப்போ நீட்டை பற்றி இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, இப்போ நம்ம அடிப்படையாகவே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நீங்கள் யூகேஜி படித்த உடனே ஒரு குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகுது அப்படின்னு சொன்னால் என்ன தகுதியை பார்ப்பீங்க? அது ஆட்டோமேட்டிக்காக தானே போகுது. 5வது முடிச்ச உடனே 6வது அப்படி தானே போகுது. +2 முடிச்ச உடனே காலேஜுக்கு அப்படி தானே போகணும். அப்போ நம்ம மாற்ற வேண்டியது அந்த சிலபஸ். அது அப்ராப்ரியேட்டா இருக்காங்க பார்க்கணுமே ஒழிய திருப்பி அந்த அப்சஷன் ஆன் நீட், தேர் சோ மச் ஆன் நீட்ங்கிறதுனால நான் அதை சொல்ல வரேன். அந்த லாஜிக்கே ரொம்ப தப்பான ஒரு விஷயம்னு நான் பார்க்குறேன் நான். அடுத்து 2வது, இந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு பரப்பில் வந்து எல்லா குழந்தைகளும் ஒரே ஆதி திராவிட நல பள்ளிகள் இருக்கு, பழங்குடியின பள்ளிகள் இருக்கு, சீர்மரபினர் பள்ளிகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்கறதே எனக்கு ரொம்ப ஒரு அநியாயமான ஒரு விஷயமா தெரியுது. அப்போ சமூக நீதி அடிப்படையில தானே இப்ப இடஒதுக்கீடு இருக்கு. தொடர்ந்து நீங்க அதற்காக இடஒதுக்கீடு +1 +2 அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்காக வழக்கே தொடர்ந்து நீங்க அதை பத்தி எப்படி பார்க்கறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடக்கிற மூவ் வந்து இந்த பாதிக்கப்படுவது வந்து நம்ம தலித் குழந்தைங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதாவது அரசாங்கம் நிறைய முயற்சிகள் பண்ணி திட்டமிட்டே இந்த பள்ளிக்கூடத்தில் போகக்கூடாது அப்படிங்கிற நிலையில் தலித் குழந்தைகளை மறுக்கிற நிலை தமிழ்நாட்டு இன்னைக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கு. எடுத்துக்காட்டு தான் இந்த +1 ரிசர்வேஷன். 78 போட்ட ஆர்டர் 94 வந்து திரும்ப போடுறாங்க, அப்பவும் விட்டுட்டாங்க.
2000 அதை பற்றி பேசுகிறாங்க, அப்பவும் விட்டுட்டாங்க. 2015 அதை பற்றி பேசுகிறாங்க, இல்லை. 2015 இதை பற்றியான விவாதங்கள் நடக்குது, அதை பற்றி யாரும் கண்டுக்கல. 2016 தான் நான் அந்த கையில் எடுக்கிறேன், அரசு துறை சார்ந்த செக்ரட்டரி எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன், யாருமே இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் வழியாக மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு வரும்பொழுது தான் அரசு யோசிக்கிறாங்க. ஏன்னா 78லிருந்துங்க இது வரைக்கும் வந்ததில் எத்தனை குழந்தைகள் வந்து தலித் குழந்தைகள் வந்து 11ஆம் வகுப்பில் சேர்ந்துருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் இதனோட அடுத்த விரிவாக்கமாக தான் நான் நீட்டையும் பார்க்குறேன். நான் நீட்டு தேவையில்லாது. ஏன்னா நீட்டுங்கிறது என்னென்னா 8 லட்சம் குழந்தைகள் வந்து ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க, 1.5 லட்சமோ ஒரு இதனமோ சிபிஎஸ்சி படிக்கிறாங்க. கணக்கு படி பார்த்தா 1.2% தான் வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வைக்கிறாங்களோ நார்மலாக வைக்கிறாங்களோ எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் கடந்த ஆண்டு மெடிக்கலில் போய் சேர்ந்துருக்காங்க? இந்த நார்மல் ஸ்ட்ரீம்லேயே பாருங்கள், அரசு பள்ளியிலேருந்து போகவே இல்லை. இன்னைக்கு வந்து அரசு சார்ந்த விஷயத்துல போகவே இல்லை. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது நீட்டையும் தாண்டி யோசிக்க வேண்டியிருக்கு. நீட்டையும் தாண்டி சமூக நீதி என்ன இருக்கு. அப்போ அந்த லெவலில் நீ 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீ போகாமல் 11ஆம் வகுப்புல வந்து நீ வந்து படிச்சிருக்க, போப்பா நீ அதுக்கு போ, நீ ஆர்ட்ஸ் குரூப் போன்னு தள்ள விட்டப்பட்டு அவள் வந்து கொடுத்து எங்கே ஆர்ட்ஸ் குரூப்பில் சேர்த்தப்பட்ட தலித் குழந்தையோட எண்ணிக்கை என்ன, ட்ரைபல் குழந்தையோட எண்ணிக்கை. அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத யார் காரணம்? அப்போ அரசு எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் செஞ்சுட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா திட்டமிட்டு விளிம்பு நிலை குழந்தைகளை வந்து வகுப்புகளை போகக்கூடாதுங்கிற ஆழ்மனதில் இருக்கிற பிரச்சனை தான் இது. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு 25% தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீடு இருக்குது. அப்ப அந்த சேர்த்துதானே நம்ம பார்க்க வேண்டியது. அரசு செய்யல இருக்குது. இல்ல அதுல ஃபில் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபில் ஆகலாம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னாக்க அதுக்கு நீங்க கொண்டுட்டு வாங்க. நீங்க இது மாதிரி சமூக ஆர்வலர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஷெட்யூல் ட்ரைப் ஷெட்யூல் காஸ்ட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க. அவங்க பிள்ளை தான் வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. கிராமத்துல இருக்கிறவங்க ரூரல்ல இருக்கிறவங்க யாருமே வரது கிடையாது. அதெல்லாம் பேச அதற்கான ஒரு இனிஷியேட் பண்ணணும்ல. இன்னைக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, ஒரு தாழ்த்தப்பட்டவர், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காரு, அவங்க பிள்ளை தான் இன்னைக்கு அந்த கோட்டாவுல வந்து வேகன்சி இருக்கா? இல்ல. அப்ப அந்த பிள்ளையும் படிச்சு தான் வந்து +1 நடைமுறைப்படுத்தவே இல்லைங்க. +1 நடைமுறைப்படுத்தலைங்கிற குற்றச்சாட்டு பண்றேன். +1ல வந்து ரிசர்வேஷன் தமிழ்நாட்டுல பயன்படுத்தவே இல்லை. திட்டமிட்டு அந்த காஸ்டிஸ்ட் மனநிலையில அரசு செயல்பட்டு நான் குற்றம் சொல்றேன். இப்பதான் ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க. இப்ப இந்த வந்திருக்கிற உயர்கல்வி ஸ்கூலிங்ல வந்து நீங்க வந்து சிஸ்டம்ஸ் பண்ணுங்கற அவசியமே இல்லங்க. இல்ல கண்டிப்பா ஸ்கூலிங்ல பண்ணுங்கற அவசியமே இல்ல. காலேஜ் ஹையர் எஜுகேஷன் இல்ல. என்னோட தலைமுறை வந்துங்க நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த ஒரு தலித் குழந்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அவங்க சமூகத்திலே அந்த ஊர்ல முதலாக கல்வி பெறும் குழந்தை வந்து ஸ்கூலிங்ல தேவையில்லைன்னு நீங்க சொன்னீங்க. இன்றைக்கும் வந்து அந்த ஸ்காலர்ஷிப்னால இங்க சமூக நீதி அடிப்படையில நம்ம தமிழ்நாட்டுல அதுக்கான திட்டங்கள் மிக தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல முறைகேடு நடக்கலாம். ஆனா ஸ்கூலிங்க்கு வேணாம்னு எப்படி சொல்றீங்க? இல்ல இதுக்கு நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறேன். இன்னைக்கு நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் நான் யாருமே வந்து யாருமே ஒன்று தவறா பேசவே இல்லை. என்னுடைய மனதில் உண்மையை சொல்றேன். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தோம்னாக்க எந்த ரேஷியோஸ் அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. யாரும் வந்து யாருக்காவது +1 வந்து இல்லன்னு சொல்லிருக்காங்களா சொல்லுங்க. அது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கா உங்களுக்கு? ஏங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. வேணா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க என்ன குரூப் கேட்டாலும் கொடுப்பாங்க. நாமக்கல் மாவட்டத்துலங்க 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு அநீதியை சொல்றாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் சொல்றாரு சார் சொல்றாரு 1ஆவதுல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த கையால் மலம் அள்ளுகிற தூய்மை பணியாளர் குழந்தைகளுக்கு ஒரு படம் அதுல நாமக்கல் மாவட்டத்துல ஈடுபட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டது 63 பள்ளி ஆசிரியர்கள். நான் திட்டமிட்ட என்ன சொல்றேன், நீங்க கிடைக்க வேண்டிய விளிம்பு நிலை நான் சொல்றேன் என்னன்னா சமூக நீதி பார்வையில் இடஒதுக்கீடை பாருங்கள். பிச்சையா பார்க்காதீங்க, எல்லா சலுகையா பார்க்காதீங்க. சமூகத்திலும் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கான சால்வ் வந்துட்டு இருக்குது. அதை வந்து நம்ம பேஸா வச்சு பண்ண கூடாது. மத்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அதை சொல்லுங்க முதல்ல. இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து +1ல பண்ணல. ஒரு வருஷம் நான் என்னன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எத்தனை தலித் வந்திருக்காங்க, 1ஆம் கிளாஸ் எத்தனை தலித் குழந்தை சேராங்க, ட்ரைபல் குழந்தை சேராங்க, 5ஆம் வகுப்புல எத்தனை பேர் வராங்க, 50% காலி. அதுக்கப்புறம் வராங்க எத்தனை பேர்? அதுலயே வந்து 10ஆம் வகுப்புல வந்து அவன் கஷ்டப்பட்டு முதல் தலைமுறை சிரமப்பட்டு உடல் ரீதியா பிரச்சனையாகி சமூக ரீதியா பிரச்சனை அவன் தாண்டி வந்து +1 வரும்போது போடா நீ அங்க போடா நீ ஆர்ட்ஸ் குரூப் போட தள்ளி விடப்பட்ட குழந்தை எத்தனை? நான் கேட்கிற அந்த பர்சன்டேஜ் சொல்லுங்க. உங்க என்ரோல்மெண்ட்ல 1ஆம் கிளாஸ்ல எத்தனை, 12ஆம் கிளாஸ்ல எத்தனை தலித் வராங்க? அப்ப இதுல அதை கொண்டு வருவது இது பிச்சையா இல்ல, இது சலுகை இல்ல, இது அவங்களோட உரிமை. எந்த அளவுக்கு இருக்குங்கற இன்னொரு விவாதத்துக்கு எடுத்துட்டு போவோம். நாம இன்றைய தலைப்புக்கு உள்ளர வந்து திரும்ப பேசலாம்னு நான் அதை நினைக்கிறேன். இதுவும் அதுல தொடர்பு உடையதுதான். நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் இதெல்லாம் தேவையே இல்லை, இது வந்து ஒரு மனிதருடைய மதிப்பீடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு 2000க்கு பிறகு வந்து தமிழ்நாட்டை குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு ஐடி பூம்ஸ் வந்தது அப்படிங்கிறது தெரியும். உடனே எல்லாரும் இன்ஜினியரிங் பின்னாடி போனாங்க, அதை தனியார் மயமாக்கப்பட்டதுக்கப்புறம் அது எப்படி வந்து இங்கே முளைத்ததுன்னு. ஆனால்
இப்போ தொடர்ந்து மிகப்பெரிய நிறுவனங்களான அத்தனை நிறுவனங்களையும் லே ஆஃப் அப்படிங்கிறதும் ரெசெஷன் வந்து வெளியில பெரிய வார்த்தையா 2009 மாதிரி சொல்லலைனாலும் அதை விட கொடுமையா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுல ஸ்கில் உள்ளவங்க மட்டும்தானே தப்பிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்கில்லுக்கு இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா? ஸ்கில் உள்ளவங்க எக்ஸாம்ல மனப்பாடம் பண்ணி தான் மார்க் வாங்கினாங்கன்றது என்ன கேரண்டி? அதுதான் நம்ம தப்பு பண்றோம். மேடம் சொன்னாங்க வாட் கெட்ஸ் மெஷர்ட் இஸ் நாலேஜ். என்னால இந்த பேஜை மனப்பாடம் பண்ணி நாளைக்கு ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சா எனக்கு ஷார்ட் டர்ம் மெமரி. சஞ்சய் ராமசாமி மாதிரி நான். that does not mean skill. இன்னைக்கு கரூர்ல பண்ணியிருக்காரு ஸ்மாலஸ்ட் சேட்டலைட்னு ஒருத்தர். அவருக்கு ஸ்கில் இருக்குன்னு ஒத்துப்பீங்களா? கண்டிப்பா ஒத்துப்போம். எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு? 720 வாங்கியிருக்காரு. இட்ஸ் an aberration. ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் நார்மலா அந்த சேட்டலைட் அந்த பையன் கண்டுபிடிக்கலன்னா அவனை மக்கு சம்பராணின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஊர்ல, ரைட்? அதுக்கும் ஸ்கில்லுக்கும் சம்மந்தமே கிடையாது. எக்ஸாமினேஷன் இன்னைக்கு இருக்க சிஸ்டம் படி வாட் கெட்ஸ் மெஷர்ட் இஸ் யோர் எபிலிட்டி டு மெமரைஸ் அண்ட் ரீப்ரொடியூஸ். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், இப்போ என் கம்பெனிக்கு வந்தீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா உங்களை யாரும் எஸ்ஏ எழுத சொல்ல மாட்டாங்க. யாரும் வந்து 150 பக்கத்தில் வேர்டு ஆப்டிடியூட் தான், அவனுக்கு ப்ராப்ளம் சால்விங் தான். பல பேருக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் இல்லைன்னா கூட அப்ரோச் கரெக்டாக இருந்தால் சொல்லுவோம். அது எங்கே வரும் அப்படின்னா ஒன்லி when your fundamental is strong. தயவு செஞ்சு நான் சொல்கிற ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் நான் வேணான்னு சொல்லல. the pattern has to change. pattern has to change. நான் ஒரு ஓப்பன் புக்கு கொடுங்க. பல ஸ்கூலில் ஓப்பன் புக் டெஸ்ட் இருக்கு. அதில் தான் பசங்க ஃபெயில் ஆகிறாங்க. ஆன்சர் இருக்கு, எங்கே இருக்குன்னு தெரியல, ரைட்? நம்மளுடைய ஸ்கில்ல வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பீஸா டெஸ்ட்ல வந்து என்ன மார்க் 74 நாடுகள்ல 2009ல தமிழ்நாடு போய் கலந்துக்கிட்ட ஒன்று. தமிழ்நாடும் ஹிமாச்சல் பிரதேசம் தான் கலந்துக்கிச்சு. அதுல வந்து 74ல 73வது பிளேஸ் வந்தோம். அடுத்த ஆண்டு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நீங்க அதுக்கு போய் நம்ம பேரை கெடுக்க வேணான்னு தான், அதுக்கு போக வேணான்னு சொன்னாங்க. அப்படிதான் நம்மளுடைய ஸ்கில்ல பாக்குறாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க 2030ல 85% பேர் இளைஞர்கள் இருப்பாங்க, அந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ங்கிறதுக்கு வேணும், அதனாலதான் ஸ்டேட் வைஸ் கொண்டு வாங்கன்னு கடந்த ஏப்ரல் கடைசில ஒரு கூட்டமே நடந்துருக்கு மனிதவள மேம்பாட்டு துறை. நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட், ஓகே, we will be the youngest nation. நான் இது பல மேடைகள்லயும் நான் சொல்லியிருக்கேன். நான் youngest nation, அது வந்து நம்மளோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அட்வான்டேஜ் நினைச்சுக்கிறோம். இப்போ 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்க ஐடி கம்பெனிலாம் சொல்றீங்க வேலையை விட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ உங்களால எபிலிட்டி டு ரீஸ்கில், எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 40 வயசுக்கு மேலே என்னால் ரீஸ்கில் பண்ண முடியலன்னா ஐ வில் நாட் ஸ்டே காம்படிட்டிவ். இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு மெட்ரிக் இருக்கும். இந்த அளவுக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணால் தான் நியூஸ் 7ல இருக்க முடியும். இல்லாட்டினா தே வில் பேக் யூ ஆஃப். எனிபடி வில் டூ தட், இல்லையா? ஸோ இந்த வாழ்க்கைக்கான இன்னைக்கு இந்த பசங்க போகிறதுலையும் நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்றதான் முக்கியமே தவிர இதை மெமரைஸ் பண்ணி திருப்பி ஏங்க லாஸ்ட் இயர் ஒரு ஸ்கூலில் என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு 489 மார்க் 10th அந்த பொண்ணு. சீட் கொடுக்க மாட்டாங்க 11th ஸ்டாண்டர்டில். அதே ஸ்கூல் என்னன்னா ஸ்கூல் ரூலாம் 492 மார்க்குக்கு மேலே அவங்க தான் ஸ்கூல் அட்மிஷன் கொடுப்பாங்களாம். பிரின்சிபல் கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், சார் 492 மார்க் 500க்கு மேலே வாங்குற ஒரு பையனுக்கு எதுக்கு ஸ்கூல் நடத்தணும் நீங்கள்? அவனே படிச்சுட்டு போயிடுவானே. இப்போ மேடம் சொன்னாங்கல்ல இவ்வளோ பர்சன்டேஜ் கீழே இருக்கானே, இவெல்லாம் என்ன பண்ணுவான்? இவங்கெல்லாம் ஃபெயிலியர் கிடையாது. they are not failures. நீங்க வச்சிருக்க பேட்டர்ன்ல I am not able to compete. அந்த மாதிரி பேட்டர்ன் இவ்வளவு நாள் வொர்க் அவுட் ஆகல. நிறைய மாநிலங்கள்ல 11th பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, இன்னமும் இருக்கு. இங்க இந்தியாவிலேயே பல மாநிலங்கள்ல அது இருக்கு. அப்படி நாமளும் இன்னொரு கிரேடுக்கு போறோங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்ல. தப்பு. நீங்க IIM போங்க, IIT போங்க, டாப் 47% IIM கோழிக்கோட்ல நான் பேசும்போது 47% of students come from Kota, Rajasthan. அதில் என் கூட அக்கம்பெனி பண்ண பையன் 6 பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 6 பேருமே IIT IIM. அதான் அவங்க ஃபேமிலியில் வந்து இப்போ நம்ம 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் ஆரம்பத்தில் சொன்னீங்க சார். அதாவது வந்து எல்லாரும் IIT IIM பத்தியே பேசுறீங்க, நான் அதுக்கு வெளியில இருக்க மாணவர்களை. ஆனா நீங்க போய் பேசுற இடம் IIT சார். பேசுற இடம் இல்லை மேடம், அங்கே போய் பேசுற இந்த விஷயத்தை தானே பேசுறோம். அங்கேயும் டே வாழ்க்கை இதை தாண்டி இருக்குடான்னு பேசுறதுக்கு தான் நான் போயிருந்தேன். இங்கே அப்போ அவன் சொல்றான், நான் தான் எங்கள் ஃபேமிலிலேயே கொஞ்சம் லீஸ்ட்டாக பார்க்குறாங்களாம். ஏன்னா வந்து IIT கரக்பூர், IIT கோழிக்கோடம் அதுலேயும் கிரேடிங் வச்சிருக்காங்க. சரிங்களா? அவனை கேட்ட உனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு. எதுவுமே தெரியாது. படிக்க தெரியும், ஷார்ட்கட்டில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியும், வேற எதுவும் தெரியாது. எனக்கு மியூசிக் தெரியாது. இந்த 10, 11, 12 இது வரைக்கும் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்கள்கிட்ட போய் நீங்கள் ஹாபின்னு எதாவது கேட்டு பாருங்க. நம்ம பசங்களுக்கு ஐபேடில் விளையாடுறான் ஃபுட்பால், வெளியில் போய் விளையாடுறது கிடையாது. பரதநாட்டியம் அரங்கேற்ற பண்ண குழந்தை அதோட மூட்டை கட்டி வச்சிருது, ஏன்னா பப்ளிக் எக்ஸாம். இப்போ இன்னைக்கு அப்படியே காலி பண்ணிடலாம். 10th 11th 12th எங்கள் குழந்தைங்களுக்கு ஹாபின்னா என்னன்னு தெரியாது. டியூஷன் கிளாஸ் போக தெரியும், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த கோச்சிங் கிளாஸஸ் வளரும். ஹைதராபாத்தில் எப்படி போர்டு போடுறாங்க, நீட் கோச்சிங், அது மாதிரி கோச்சிங் கிளாஸ் நிறையா பார்க்கலாம் சென்னை. இது வந்து ஒரு ஹெல்த்தி சிச்சுவேஷன், ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது கிடையாது. பேனிக்காக வேணாம். நம்மளோட பசங்க நல்லா பண்ணலன்னா இது லாஸ்ட் 15-20 வருஷமாக நம்ம ஒன்றுமே பண்ணலை அப்படின்றதுக்கான வெளிப்பாடு தான். இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அப்ரோச் பண்ணணும். எப்போ நான் ஒரு 5 இயர்ஸ் டவுன் த லேன் எனக்கு சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கான என்னெல்லாம் இப்போதைக்கு ப்ரிகாஷனரி ஸ்டெப் எடுக்க முடியும், எப்படி நான் ஹை குவாலிட்டி டீச்சர்ஸ் ஹையர் பண்ண முடியும். மேடம் சார் சொன்னாங்க பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லாத குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸா, சம் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் தேர்.
அவங்களால பல விஷயம் பண்ணவே முடியாது. சிஸ்டம் டஸ் நாட் பர்மிட். இந்த கேள்வியை வந்து அரசை பார்த்து நாம் வைக்க வேண்டும். ஏன் அரசு பள்ளி குறைவான மதிப்பெண்களும் தனியார் பள்ளிகள் அது கிரேட் வைஸ்லயே அதிக சதவீதம் இருக்கிறாங்கன்னா இந்த வருஷம் அரசு பள்ளிகள்ல முழு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றதெல்லாம் நடந்திருக்கு, அது வேற விஷயம். ஏன் இந்த பாரதூர வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத சேர்த்து தான் நம்ம பரிசீலனைக்கு எடுத்துக்கணும். நிறைவு பகுதியில வந்து நான் அந்த தனியார் பள்ளி மாணவி தீப்திட்ட கேட்க விரும்புறேன். உங்க பள்ளியில 11ஆம் வகுப்பு பாடம் முழுமையாக எடுக்கப்படுமா? இதுக்கு முன்னாடி உங்க சீனியர்ஸ்க்கெல்லாம் எப்படி எடுத்திருக்காங்க? கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th முடிச்சு ஆனுவல் லீவ் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறப்ப தான் 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எங்கள் ஸ்கூலில். அண்ட் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிரச்சனை இல்ல தீப்தி, நீ முழு போர்ஷன் படிச்சறீங்க, ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. முழு போர்ஷனும் படிச்சறீங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் 11th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சம்மர்ல தான் வந்து உங்களுக்கு 12ங்கும் போது அப்ப நீங்க அதை தானே எக்ஸாம் எழுதுறீங்க. அதுக்கு எதுக்கு ஸ்ட்ரெஸ், அதுக்கு எதுக்கு பயம்? ஸ்கூல் ஆனுவல் எக்ஸாம்னா நம்மளுக்கு மட்டும்தான் மோஸ்ட்டாக மார்க் தெரியாது. 11th ஸ்டாண்டர்டில் அவங்க அப்படியே போயிடுவாங்க, 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸோடு கண்டினியூ பண்ணிடுவாங்க. இப்போ 11th பப்ளிக்னா மறுபடியும் மார்க் வரும், கிரேட்ஸ் வரும். அதனால மட்டும் உங்களை நீங்களே கிரேட் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வசதி தானே அது. நீங்க என்ன மார்க் வாங்குறீங்கன்னே தெரியாம 12th போய் உட்கார்றதுக்கும் 12க்கு நீங்க தயார்படுத்துற மனநிலைக்காக அது உதவும் இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அப்ப இத வரவேற்கலாம் இல்லையா? ஏன் உங்களுக்கு அது வேண்டான்னு சொல்றீங்க? இல்ல என்ன காரணத்துக்காக வேண்டான்னு சொல்றீங்க? அந்த அடிப்படையில கேக்குறேன். புதுசா நாங்க உள்ள போறதுனால மறுபடியும் எதுக்கு 11th ஒரு பப்ளிக்னு தான் கேக்குறோம். எல்லாத்தோட क्वेश्चंसும் அதானே. ஸ்கூல் லெவல்ல மட்டும் 11th ஸ்டாண்டர்ட் இருந்தா ஓகேன்னு தான் தோணுது எல்லாத்துக்கும். ஸ்கூல் லெவல்ல இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ஒரு பப்ளிக் எக்ஸாமா வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நிறைவு பகுதியில் தேவனையன் வந்து தொடர்ந்து வந்து இங்கே நம்மளுடைய கல்வியுடைய இதை எப்படி நாம் வந்து சீர்திருத்தம் செய்யணுமோ அதே மாதிரி கல்வி நிலையங்கள் அது அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் உள்கட்டமைப்பு பற்றி பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கு கூட அமைச்சர் அறிவிப்பில் ஒரு முக்கியமானதை சொல்லியிருக்கிறார். இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள் மூலமாக பள்ளிகளை சுத்தம் செய்ய அவர்களை பயன்படுத்துவோன்னு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் கழிப்பறை கட்ட சொன்ன தீர்ப்புன்னு தொடர்ந்து இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தானே இருக்கு. அது இம்ப்ளிமெண்ட் ஆகலைங்கிறதான வருத்தமாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து 2 தடவை கொடுத்துட்டாங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டி போடுங்க, அங்கே வந்து குழந்தைகளை வச்சு பள்ளிக்கூடத்தில் கழிவு நீரை கழிவு தொட்டிகளை கழுவுறது, கழிப்பறைகளை கழுவ வைக்காதீங்க, இதெல்லாம் டிக்னிட்டி சார்ந்த விஷயம், குழந்தையோட மாண்பை சிதைக்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னும் எத்தனை இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அது குறிப்பாக எந்த சமூகத்தை பயன்படுத்துகிறாங்க, விளிம்பு நிலை தலித் சமூகத்தை பயன்படுத்துறாங்க, பள்ளிகளிலே இது மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாற்றங்கள்லாம் நிறையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குறேன், நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து கட்டமைப்பு, அடுத்து கேள்வித்தாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 டாப்பிக்கே எடுக்க வேண்டியதில்லை. சாய்ஸ் வரும்போது என்ன ஆயிருந்தா 2-3 சாப்டரே விட்டுறாங்க, அதை படிக்கிறதே இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த சாப்டரில் வந்து படிங்க அப்படின்னு கொண்டு போய் விட்டுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, வாழ்விக்கான விஷயங்கள் இருக்கா, தனக்கு தேவையான விஷயத்தை குழந்தை வந்து கற்றுக்கொள்ள முடியுதா, தனக்கு தேவையான டாபிக் எடுத்துக்க முடியுதா, ஒரு இன்டர்லிங்க் படிக்க முடியுதா. நான் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், எனக்கு வேறு வழி, நானும் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவங்க. ஆனால் எனக்கு ஆர்வம் வந்து ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்கள் இருக்குது. என்னால் ஒரு ஃபிசிக்ஸ் படித்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை நான் படிக்க முடியல. எனக்கு அப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் நான். ஏன்னா இயற்கையோட ஆர்வத்தை வச்சு அப்போ வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தொடர்ந்து நம்ம வந்து நிறைய விஷயம் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக சொல்ல வந்து ஒரு பொது கல்வி முறை, நம்ம இந்த சமச்சீர் கல்விங்கிறது கூட இல்லை, சமச்சீர் வந்து பாடத்திட்டத்தில் மட்டும் இருக்குது. சமமான கல்வி முறை, அருகமை பள்ளி, நெய்பர்ஹுட் ஸ்கூலிங், இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம தெளிவான முடிவுகள் எடுக்காத வரைக்கும் இன்னும் பிரச்சனை. அதுக்கான முன்முயற்சியில் எடுக்கணும். அடுத்து குழந்தை நலனில் அக்கறை கொண்ட கல்வி நிலைய சார்ந்த விஷயங்கள், அடுத்து தேர்வு மதிப்பெண் மட்டும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிற, வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை திறன்களை எதிர்கொள்கிற, வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்கிற, இந்த சூழலை எதிர்கொள்கிற உள்ள ஒரு நல்ல ஆளுமை மிக்க உள்ள ஒரு நல்ல மாண்புள்ள ஒரு சமூக நீதியும் சமூக பார்வையும் கொண்ட ஒரு குழந்தை உருவாக்காமல் அதுக்கான கலாச்சார பணிகளை எடுக்கணும். கல்விங்கிறது கலாச்சார பணி. கண்டிப்பா. நிறைவுல உங்களுடைய கருத்து? அது சொல்ற மாதிரி தான். அதாவது வந்து கல்விங்கிறது வந்து என்னன்னாக்க ஒரு மார்க்குக்காக மட்டுமே தான் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை நம்மளுடைய மைண்டு வந்து எந்த அளவுக்கு செயல்படணுங்கிறது மிக முக்கியமான விஷயங்கள். இப்போ கல்வியே வந்து என்னன்னாக்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக தான் உருவாக்குறாங்க. அதை தாண்டி நான் வந்து ஒரு எம்ப்ளாயராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு லீடராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து ஒரு ஸ்கில், வாழ்க்கை கல்விங்கிறது மிக முக்கியமான விஷயங்கள். இன்றைக்கி வந்து சமூகத்தில் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்கணும், எப்படி ரெஸ்பெக்ட் வாங்கணும், பிஹேவியரல் ஆஸ்பெக்ட் கிடையாதுங்க. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மேம்பாட்டு ஆலோசகராக நிறைவாக சுருக்கமாக முக்கியம். சிலபஸ் வந்து திருப்பி பார்க்கணும். அதாவது என்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் லிட்ரேச்சரையும் சேர்த்து படிக்க முடிக்கணும்னா அந்த வாய்ப்பு இருக்கணும். முதல்ல கல்வி சேவையாகணும். அப்படி அது வந்து +1 +2 ரெண்டுக்கும் சேர்த்து இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கல்வி கொள்ளை வந்து தனியார் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி அளவுலையும் குறையும். கொள்ளை அதாவது +2வை சுற்றி இருக்க பிஸ்னஸும் இன்ஜினியரிங் காலேஜஸை சுற்றி இருக்கிற பிஸ்னஸும் குறையணும்னா +1 +2 சேர்த்து இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட், சைல்ட் ஃப்ரெண்ட்லி அசஸ்மெண்ட் வரணும். சுஜித், உங்களுடைய நிறைவு. சில சிஸ்டத்தை மாற்றணுன்றதுக்காக தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஓகே, அது நம்ம அவங்க சொன்னாங்க இல்லையா, 11th ஸ்டாண்டர்ட் எடுக்கலன்னா அது கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னா யார் எடுக்கலையோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ இந்த 2 குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களை நம்ம கேட்கக்கூடாது. ஸ்கூல் முடிச்ச பசங்களை வந்து நீங்கள் கேட்கணும் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் எடுத்தாங்களா அப்படின்னா அப்போ நம்மளுக்கு உண்மை வெளில வரும். அதனால மாணவர்களை வந்து நம்ம மேலே ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஒரு ப்ராப்ளத்தை லாங் டேர்ம் சொல்யூஷனை அப்ரோச் பண்ணுறது நல்லது. கவர்மெண்ட் அதுக்கான 2-3 கரெக்டான ஸ்டெப்ஸும் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டெப்பையும் இந்த கார்பரேட்லாம் சொல்கிற மாதிரி பாலிசி ஆன் ப்ரொபேஷன்ற மாதிரி இது தப்பான டிசிஷன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை திருப்பி எடுத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற 2 மாணவிகளுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.